ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்னஸ்டேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு என்ன செய்கிறேன்னு பார்த்துடலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடை தோசை. நேற்று மாவு தேர்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டி வச்சுருந்தேங்க. அரிசி மாவும் ஆட்டி வச்சுருந்தேன், அடைக்கும் கொஞ்சம் ஊற வச்சு ஆட்டி வச்சுட்டேன் வீட்டில் இருந்ததுனால. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடை தோசை தான். அடை தோசை கேட்குறவங்களுக்கு அடை தோசை ஊற்றி கொடுத்துட்டு, வெறும் முட்டை தோசையும் கேட்டாங்க, வெறும் ப்ளைன் தோசையும் கேட்டாங்க. அந்த எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு புளிக்குழம்புங்க. இது வெங்காயம் அதிகமாக போட்டால் வெங்காய குழம்பு, பூண்டு அதிகமாக போட்டால் பூண்டு குழம்பு. அப்புறம் இது ஒரு பக்கத்தில் வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு சிம்பிளாக தான் இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாந்தெல்லாம் அரைச்சி வைக்க வேண்டாங்க, இதுக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா கொச்சிருச்சு பாருங்கள், 5 நிமிஷத்தில் கொச்சிருச்சு. சூப்பராக இருக்கும் குழம்பு. இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கலப்பாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடித்தோம். சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டே பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு பக்கமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. பொங்கல் வரதுனால கொஞ்சம் வீட்லேயும் வேலை. இன்னொரு விழாக்களை